ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் சின்ன சின்ன வீட்டு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். மெயினாக நமக்கு கிச்சனுக்கு தேவையான குறிப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோ முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எப்போவுமே சாப்பாடுக்கு அரிசி எடுக்கும்போது அதை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைங்க. அப்படியே நீங்கள் சமைச்சிங்கன்னா கேஸும் மிச்சமாகும், சாப்பாடும் நல்லா நீளமாக சூப்பராக வரும். அப்போ அதே மாதிரி நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை செடிகளுக்கோ இல்லாட்டி எதுக்கு வேணால் மாட்டுக்கோ அந்த மாதிரி ஊற்றலாம். அதை நம்ம கீழே ஊற்றாதீங்க. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியே நம்ம மாட்டுக்கோ செடிக்கோ ஊற்றிக்கலாம். ரெண்டாவது தண்ணியில் நமக்கு அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். காய் கழுவவோ இல்லாட்டி காய் சமைக்கவோ யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும். அதிலோட சத்தெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி கழுவின தண்ணியில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டீ போடும்போது டீயை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் டீ சூப்பராக வரும். நம்ம 1 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு டீ போடுங்க. அப்படி டீ போட்டிங்கன்னா அடடா நம்மளாக போட்ட டீ அப்படிங்கிற மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டீக்கு சர்க்கரை உள்ளே போடாதீங்க. சர்க்கரை நம்ம கலந்து குடிக்கும்போது டம்ளரில் போட்டு ஆற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு 1 டம்ளர் டீயை ஊற்றிட்டு சூப்பராக நுரக்கட்ட நீங்கள் ஆற்றி நீங்கள் குடிச்சு பாருங்களேன். ஆகா, டீ கடையில் குடித்த டேஸ்ட்டு அதே மாதிரியே வரும். செமையாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் போட்டு பாருங்கள், டீ செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ சாப்பாடு நல்லா அடுப்பில் வச்சது நல்லா கொதித்ததுமே அதை அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு கொதித்ததுமே அதோட கொதிநிலை வந்ததுமே சாப்பாடு சிம்மில் வச்சாலே சீக்கிரமாக வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சா கொட்டும், கேஸ் மேலே பொங்கி பொங்கி கொட்டும். அது வேறு வேஸ்ட்டாகவும் போகும் கேஸு. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் சாப்பாடு வடித்து விட்டதும் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து நிமித்தி வச்சுருங்க. சாப்பாடு வடித்து விட்டுட்டு அப்படியே அரை மணி நேரம் 1 மணி நேரம் விடாதீங்க. சாப்பாடு டேஸ்ட்டே மாறிடும், ஒரு மாதிரி கட்டித்தன்மை வந்துடும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காயை நம்ம கட் பண்ணும்போது கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். அதை அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கையில் ஒரு மாதிரி பிசு பிசு கருப்பாக ஒட்டுமே, அப்படி ஒட்டாது. வாழைக்காய் வறுக்கும்போது 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு உள்ளே கலந்துக்குங்க. அந்த கிரிப்ஸி தன்மையும் டேஸ்ட்டும் மாறாமல் சூப்பராக இருக்கும். கல்லில் அதே மாதிரி மசாலா அந்த இதோடு நல்லா ஒட்டும். வாழைக்காயோட 1 ஸ்பூனு பச்சரிசி மாவு மட்டும் உள்ளே கலந்துக்குங்க. தோசை ஊற்றுறப்ப தோசைக்கல்லில் தோசை நல்லா வராது. ஒவ்வொரு டைம் நல்லா வரும், ஒவ்வொரு டைம் வராது. அப்புறம் வராமல் இருக்கிறப்ப ஒரு கொஞ்சமாக வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, பெரிய வெங்காயம், அதை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் தோசை ஊற்றிங்கன்னா தோசை சூப்பராக வரும், பிஞ்சு போகாமல் வரும். டெய்லி ஊற்றிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் நமக்கு தான் மக்கர் பண்ணும். அப்படி மக்கர் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிங்க. வேறு எதுவும் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா செம்மையாக வரும், சூப்பராக வரும், பிஞ்சு போகாமலேயே வரும் தோசை. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு தோசைக்கல் நம்ம தோசை சுட்டுட்டு நம்ம அதை நல்லா கழுவி வச்சுருவோம். ஒவ்வொரு நாள் டெய்லி கழுவுலனாலும் இன்னொரு நாள் கழுவுறப்ப அது ஒரு மாதிரி இரும்பு கல்லெலாம் துரு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். கழுவி முடித்ததும் நீங்கள் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆயிலாக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா தோசைக்கல் சூப்பராக சீசனிங்காக இருக்கும். நல்லா அடுத்த நேரம் நம்ம தோசை சுடுறப்ப நல்லா வரும், காஞ்சி போகாமல் இருக்கும், துருவும் பிடிக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டவானா தேவையில்லை, இரும்புக்கல் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் போட்டே ஆகும், எந்த ஆயில்னாலும் போட்டே ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் கட் பண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப நேரம் இப்படியே வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும்.
அப்படி வச்சுக்காம அந்த நம்ம கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 2 இடத்துல நீங்கள் சிசராக கட் பண்ணிங்கன்னா ஆயில் சட்டுன்னு நமக்கு வடிஞ்சிரும். ரொம்ப நேரம் அப்படியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சொட்டு ஆயில் கூட அதில் நிற்காது, சூப்பராக வடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருமா? காய்கறியெல்லாம் எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிடுங்க. ரொம்ப கழுவக்கூடாது. ரொம்ப கழுவுனீங்கன்னா அப்புறம் வந்து அதனோட சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் காய்கறி கட் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க, எப்போவுமே முன்னாடியே கழுவி வச்சுருங்க. அதே மாதிரி உப்பு ஜாரில் எப்போவுமே உப்பு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுரண்டி எடுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. நிறைய இருந்தால் தான் உப்பில் வந்து நம்ம சுரண்டாமல் எடுக்கணும், அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு ஜாரில் எப்போவுமே உப்பு நிறச்சி வைங்க. பச்சை மிளகாய் நாங்கள் கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்ததும் அதை நல்லா காம்பை கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா டப்பாவில் கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே கிள்ளி அந்த பச்சை மிளகாயை போடுங்க. அதேமாரி பச்சை மிளகாய் போட்டுட்டு மேலேயும் ஒரு பேப்பரை போட்டுருங்க. அப்படி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 15 நாள் 20 நாளும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், பழுத்தும் போகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம வந்து மட்டன் குழம்புலாம் வைப்போம். அந்த மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி ஊற்றி பாருங்கள். நம்ம எப்போவுமே ஊற்றுற அளவுக்கு தேங்காய் அப்படி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 15 நாள் 20 நாளும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், பழுத்தும் போகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம வந்து மட்டன் குழம்புலாம் வைப்போம். அந்த மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி ஊற்றி பாருங்கள். நம்ம எப்போவுமே ஊற்றுற அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு முந்திரி கூட நம்ம அரைச்சி ஊற்றுடலாம். முந்திரி இல்லாதவங்க கொஞ்சமாக வேர்க்கடலை, முந்திரி போட்டாலும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டால் போதும், அதை சேர்த்து அரைச்சி ஊற்றி பாருங்கள். மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும், நல்லா கெட்டியாகவும் வரும், நல்லா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிருங்க. பார்த்து காமிக்கிறேன் பார்த்திங்களா, இவ்வளோ காண்டு போடுங்க போதும். நல்லா மிக்சியில் வச்சு நைஸாக அரைச்சிருங்க. தேங்காய் அரைக்கிறப்ப மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்ம லெவலில் இருக்கும். நல்ல கிரேவியும் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் மட்டன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி தான் வைப்பீங்க. அப்படி வச்சிங்கன்னா எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.